அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து தடைகளை விதிக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் அதிகம் வாங்கும் இந்தியாவின் முன்னணி தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் அதை கணிசமான அளவுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அல்லது முற்றிலுமாக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதேபோல் மேற்கத்திய நாடுகளுடைய புதிய கட்டுப்பாடுகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பெட்ரோலிய நிறுவனங்களும் தங்களுடைய கொள்முதல் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து வருதாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ வர ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக இல்லை அப்படின்னு நிறுத்த போகிறோமோ இல்லை தொடர போகிறோமோ அப்படிங்கிறத பற்றி அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு தரப்பில் எதுவுமே இன்னும் தெரிவிக்கப்படலை. ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றியும் மத்திய அரசு அதை மறுத்து வராங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடைய ரஷ்யா மீதான அதிகரிக்கும் பொருளாதார தடையால் இந்தியாவுக்கு இப்போ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவையில் ரஷ்யா 38% பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்துவது குறைப்பது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டில் சிக்கலை ஏற்படுத்தும். கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்கி பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் உயர்வுக்கு வழிவகுக்கும். இப்போ பாருங்கள், கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்க கச்சா எண்ணெய். அப்போது பெட்ரோல், டீசல் விலை குறைஞ்சுதான்னு பார்த்தா குறையல. இதுதான் தேசிய அளவிலான ஒரு அரசியல் உத்தியாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரஷ்யாவுக்கு மாற்று மார்க்கெட்டை இந்தியா தேட வேண்டியிருக்கும். இதனால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும். இதுவும் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை உயருக்கு காரணமாக அமையும். இதனால் இப்போ ட்ரம்பினுடைய நடவடிக்கை கச்சா எண்ணெய் விஷயத்தில் ஒட்டுமொத்த நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவின் பெரிய 2 கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிச்சிருக்கார்களே, அந்த தடையால் 3% வரை கச்சா எண்ணெய் விலைகள் உயர தொடங்கி இருக்கிறது. இந்தியாவும் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது அதன் விலை இன்னும் உச்சம் தொடும் அப்படின்னும் உலக அளவில் இது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது.